வாழ்க வளமுடன், நிஷா மேம். And I'm taking my first testimony in this meeting. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணல. எனக்கு டைமே நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு லாஸ்ட் வீக் டெஸ்டிமோனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நான் நான் நம்மளோட ப்ராடக்ட் குடுத்திருந்தேன். ஆல்ரெடி அவர் செவரல் இயர்ஸா டயபெட்டிக்ல இருந்திருக்கிறாருங்க. பட் அவரு வந்து எந்த விதமான அசோசியேட்டட் மெடிசின்ஸ் எடுக்கவே இல்ல. ஜஸ்ட் அவருக்கு நெறைய எடுத்து ஃபெயிலியர் ஆனங்காட்டி அவரு அப்படியே விட்டுட்டாரு. பட் அவருக்கு ஒரு ரைட் கால்ல வந்து அவருக்கு வூண்ட் இருந்துட்டே இருந்திருக்குது. ஜஸ்ட் ஸ்மால் வூண்ட் தான் இருந்திருக்குது. பட் உள்ள வந்து பஸ் அக்யூமுலேட் ஆகி இருந்திருக்குது போல இருக்கு. அது யாருக்குமே தெரியல. வேறஸ் நம்ம ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, வித்தின் அ மேட்டர் ஆஃப் 10 டேஸ்ல 10 டேஸ் இல்லைங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படியே கஷ் அவுட் ஆயி இன்ஃபாக்ட் மேடம் கூட அந்த வூண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு. அந்த வூண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஃபேசிங் திஸ் இஷ்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கழிவெல்லாம் கம்ப்ளீட்டா வெளிய எடுத்துட்டு வந்துட்டு, தேவையில்லாத டீடாக்ஸ் பண்ணி குடுத்துருக்குது அவங்களோட கால்ல. என்டையர் ஃபேமிலியே பேனிக் ஆயிட்டாங்க. அப்புறம் வித்தின் 2 டேஸ்ல அது அப்படியே செட்டில் ஆயி, கம்ப்ளீட்டா ஹீல் ஆயி, இப்ப அவங்க தினம் தினம் எனக்கு ஹீல் ஆகுற ஃபோட்டோஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. கட்டாயம் வெளியில எங்கன்னா போயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆம்பியூட் பண்ற அளவுக்கு கூட சஜஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவு வந்து கிரிட்டிக்கலா இருந்தது. பட் எனக்கே ஒரு பெரிய மிராக்கிளா இருந்தது. என்னோட சோ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்லிங்க. அண்ட் அது ஒண்ணு எனக்கு பெரிய நம்பிக்கை குடுத்தது. எவ்ளோ பெரிய விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4 டேஸ்ல நம்மளோட ப்ராடக்ட் ஒரு ரெமெடி குடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு, நவ் ஹி இஸ் வெரி ஹேப்பி. அண்ட் ஓவரால் அவர் வந்து ஒரு பேரலைட்டிக் அட்டாக் பேஷண்ட் கூட அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா இருக்கிறாரு பேரலைட்டிக் அட்டாக்ல. நவ் ஐ ஹேவ் அ ஹோப் அட்லீஸ்ட் பை வித்தின் ஃபியூ மந்த்ஸ்ல அவர் ரிகவர் ஆவாருங்கிறது. ஐ ஹேவ் மை பிரேயர்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இது இப்ப எனக்கு ரீசெண்டா பார்த்த டெஸ்டிமோனி. இது போக நிறைய நபர்கள் பேஷண்ட்ஸ்க்கு குடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். எல்லாரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர் இன் த ப்ராசஸ். ஸோ வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி இன் திஸ் மீட்டிங். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் எப்பவுமே ஹெல்த் கொஞ்சம் கேர் பண்ற கேரக்டர். நம்ம இத எடுத்து நம்ம ஃபீல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் இந்த ப்ராடக்ட்ட. எனக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். கடந்த 1 இயரா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். தோ என்கிட்ட நெறைய மெடிசின்ஸ் இருந்தாலும், 1 மாசம் கூட நான் மெடிசின் எடுக்கவே இல்ல என்னோட உடம்புக்காக. என்னோட வேலை நான் பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின் குடுப்பேன். பட் எனக்காக நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. பிகாஸ் ஐ ஸ்டடி மை பாடி. பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது? எதனால இப்படி மாற்றம் வருதுன்னு நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு மாதத்துக்கு 2 டைம்ஸ் கூட கிடைக்கும். ஒரு டைம் வந்தா கூட 5, 6 டேஸ் எல்லாம் எனக்கு இருக்குங்க. ஸோ அன்சர்டன். எனக்கு ஜாபுக்கு கூட வேலைக்கு கூட போவே முடியாது. ஆஃபீஸ்ல போய் உட்காரவே முடியாதுங்க. ஓகே, சம்திங் இஸ் டிஸ்டர்பிங். ஏன்னா என்னோட பாடி இவ்ளோ நான் பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ண நாள்ல இருந்து, இப்போ ஒரு 1 இயர் பிஃபோர் வரைக்கும் எந்த ட்ரபுளும் எனக்கு பண்ணதே கிடையாது. பட் இந்த 1 இயரா எனக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தது. இன்ஃபாக்ட் நான் யுட்ரஸ் கூட ரிமூவ் பண்ணிரலாமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் ஸ்டில் வேலை பளுவுல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 1 மந்த் மட்டும் நான் வந்து நம்ம லெக்சல் மிக்ஸ் நான் எடுத்தேங்க. அண்ட் டச் வுட் கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு வந்து திஸ் டைம் ஐ காட் மை பீரியட்ஸ். 1 இயரா வாஸ் இர்ரெகுலர். அண்ட் ஐ வாஸ் சோ ஹேப்பி. நான் 1 இயர்க்கு பிஃபோர் எப்படி இருந்தேனோ நார்மலா, அந்த மாதிரி தான் நான் இந்த டைம் நான் வந்து இருந்தேங்க. அண்ட் தட் வாஸ் எ வெரி சர்ப்ரைஸ். எனக்கு நானே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டது. இந்த மாரி எனக்கு என்னோட பெர்சனல் லைஃப்ல மாற்றம் குடுத்தது இந்த திஸ் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஐ ஹேவ் ஜஸ்ட் பிகின் டூயிங் திஸ் ப்ராடக்ட். அண்ட் தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. Dr. Sri Vardhini ma'am. Correct name. Yes ma'am, you're right. You're right. Awesome. You're awesome, Sri Vardhini ma'am. Such a good doctor I have seen so long. உண்மையிலே வந்து ஃபென்டாஸ்டிக் விமன். அவ்வளோ ஒரு என்னன்னா நாட் ஒன் ஆர் டூ பீப்புள். ஷீ இஸ் கண்டினியூ டு கோ கிவ் மோர் தென் மல்டிபிள். அதாவது நிறைய பேருக்கு இந்த இந்த ப்ராடக்ட் மேல உள்ள அவ்வளோ ஒரு 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 கான்பிடென்ட் ஸ்டெப்னு எடுத்து வைக்கல. விழுந்தா சரித்திரமா போவோம், இல்ல காட் கிஃப்ட்ல மேல போவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இல்லையா இந்த டாக்டர்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இந்த இந்த ரிசல்ட் கண்டிப்பா எனக்கும் ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு கான்பிடன்ட் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நாட் 1, 2 மல்டிபிள் ஆஃப் த நிறைய பேருக்கு வந்து கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப கண்கூடா பார்த்தது வந்து உண்மையிலே மேடம் சொன்ன ஒரு வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி.
ஒரு ஒரு பேரலிசிஸ் அட்டாக் ஆன ஒரு நபர் டயபெட்டிக் இருக்கு, அவங்களுக்கு அந்த கை கால் அந்த ஷிவரிங் அப்படிங்கிறது இருக்கு, முடக்குவாதங்கள் மாதிரி அந்த நடுக்கங்கள் மாதிரி ஆமவாதம் மாதிரி நடுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல வருடங்களா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு மேடம் கொடுத்து அவங்களோட டாக்ஸின்ஸை ஏதோ ஒரு வகையில நம்மளோட ப்ராடக்ட் வெளியில எடுத்துட்டு வரும். அந்த வகையில அந்த கால்ல இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பாக்குறதே பயமா தான் இருந்ததா. நான் அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப சோதனையாக இருக்கும். நமக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்தாங்க. இப்போ வந்து மேடமோட டெஸ்டிமோனியை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா நீங்க கண்டிப்பா உங்க மூலியமா நிறைய நிறைய பேருக்கு இந்த நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்ரீவர்தினி மேம். கண்டிப்பா உங்களுடைய மனசுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் டெஸ்டிமோனி. நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன்.